வணக்கம். வணக்கம். என்னப்பா, என்ன இந்த பக்கம்? இல்ல, பக்கத்துல ஒரு வேலையா வந்தேன். அப்படியே உங்களை பார்த்துட்டு போலாம்னு தான். பொய் எல்லாம் என்கிட்ட சொல்லாதுப்பா. எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். என் பேத்தி எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டா. என் பேத்திக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. தாத்தா, என்ன சொல்றீங்க? இங்க பாருங்க தம்பி, நீங்க எல்லாம் இந்த காலத்து விஷயம் தெரிஞ்ச பசங்க. சொன்னா புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். அவ விளையாட்டுத்தனமான பொண்ணு. விளையாட்டுத்தனமா ஏதேதோ சொல்லியிருக்கலாம். அதையெல்லாம் பெருசா நினைச்சு நீ மனசுல வச்சுக்காதப்பா. தாத்தா, சிந்து ஒரு வாட்டி பார்த்துட்டு போயிடுறேன். தாராளமா பாத்துக்கப்பா. ஆனா இந்த சூரியகாந்தி பூ சூரியன் எந்த திசையில இருக்குதோ அந்த பக்கம் சாயற மாதிரி இந்த பொண்ணுங்க மனசு இருக்குதே, அது எந்த ஒரு ஆம்பளை அவனோட ஃபீலிங்ஸ் சொல்றானோ அந்த பக்கம் சாயும். அதனால தயவு செஞ்சு அவ மனசை மட்டும் மாத்திராதப்பா. சரி தாத்தா. ஏன் சிந்து, எப்படி? இதெல்லாம் அவன் சம்மதத்தோடு தான் நடந்ததா? இப்போ நான் அவனை உண்மையாகவே நேசிக்கிறேன். அது மட்டும் இல்லை, என் அம்மா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் உன் மேலே அதிக நம்பிக்கை வச்சுருக்காங்க. உனக்காக எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க. ஏன் சிந்து இப்படி பண்ண? நான் பாட்டுக்கு என் வழியில் போயிட்டு இருந்தேன். நீ தானே என்னை சுற்றி சுற்றி லவ் பண்ண. கிடைக்காத ஒன்று அடம் பிடிச்சி அடையிறதும், அது கிடைச்ச உடனே அதை தூக்கி எறிகிறதும் உங்களுக்கெல்லாம் வழக்கமாக போச்சு. மற்றவங்க மனசை காயப்படுத்தி ஃபீல் பண்ண வச்சு அதில் சந்தோஷப்படுறீங்களே, அது எப்படி உங்களால் முடியுது? வாழ்க்கையே ஆரம்பிக்காத எனக்கெல்லாம் எப்படி காதல் வரும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் வாழ்க்கையே ஆரம்பிக்காத எனக்கும் காதல் வரும்னு புரிய வச்சது நீ தானே. இப்போ அதுக்கெல்லாம் சேர்த்து மொத்தமாக ஒரு முற்றுப்புள்ளி வச்சிட்டியே. ஏன் என்னை நம்ப வச்சு கழுத்தறுத்த? ஏய், வந்ததுலேருந்து நான் பாட்டு பேசிட்டு இருக்கேன், நீ எதுவும் பேச மாட்டியா? ஏன் சிந்து? எப்படி? எதுக்கு? என்கிட்ட வசதி இல்லை, அதனாலயா? எவ்வளவுங்க? 60 ரூபா சார். அம்மா, ருத்ரா வந்துட்டான். டேய், அவனை அங்கேயே இருக்க சொல்லு. நான் ஆரத்தி தட்டை எடுத்துட்டு வந்துடுறேன், அங்கேயே இருக்க சொல்லு. டேய், என்னடா நீ மட்டும் தனியா வர்ற? சிந்து எங்க? ஏய், கேக்குறான்ல, சிந்து எங்க? கேக்குறேன்ல, சொல்லு. அதெல்லாம் முடிஞ்சு போச்சுடா. என்ன சொல்றான் ஒன்னும் புரியல. டேய், சிந்து எங்கடா? சிந்துக்கு கல்யாணம் ஆயிடுச்சுமா. டேய், என்னடா சொல்ற? டேய் ருத்ரா, இப்படி பேசாம போனா என்னடா அர்த்தம்? அப்போ அந்த பொண்ணு உன்னை காதலிக்கிறேன்னு சொன்னதெல்லாம் என்னால நம்ப முடியலப்பா. ஒருத்தனை காதலிச்சுட்டு இன்னொருத்தனை கல்யாணம் பண்றதெல்லாம் இப்ப சகஜமா போச்சுமா. இவன் மட்டும் என்ன? சரிடா, அதுக்கு எதுக்கு அந்த பொண்ணை உன்னை விட்டுட்டு போனோம்? வாழ்க்கையில நாம இன்னும் முன்னேறவே இல்லையாடா. நம்மளெல்லாம் எவடா கல்யாணம் பண்ணுவான்? மச்சான், வாழும்போது காதல் வந்தா அந்த காதலையும் சேர்த்து வாழ வைக்கலாம். ஆனா வாழ்க்கையை ஆரம்பிக்காத நமக்கெல்லாம் காதல் வரக்கூடாதுடா. அப்படி வந்தாலும் அது நிலைச்சு நிக்காதுடா. காதலை நான் வேண்டான்னு சொன்னப்போ அது என்னை சுத்தி சுத்தி வந்துச்சு. அதே காதலை நான் தேடி போனப்போ அது என்னை விட்டு போயிடுச்சு. டேய், ஏன்டா ஃபீல் பண்ற? அதுக்கு இல்லடா, நான் எந்த விஷயத்துல ஏமாறக்கூடாதுன்னு நினைச்சனோ இப்ப அதே விஷயத்துல ஏமாந்துட்டு என்னதான். அதை விடுறா மச்சான். நீ விரும்பாத ஒண்ணு எப்படி உன்னை தேடி வந்துச்சோ இப்ப அதுவா போயிருச்சு. சரி, அதுவா தானே போச்சு. அம்மா பாடுறா.